பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க என்பதை விட பிள்ளைகளை நல்லா நடிக்க வைங்க. படித்தால் ஒருவேளை அரசாங்க வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம், நடித்தால் அரசாங்கமே கிடைக்கும் போல இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு நாடகத்தின் மூலம், ஒரு திரைப்படத்தின் மூலம் நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் விஸ்வநாததாஸ், திரைப்படத்தின் மூலம் நம் கருத்துக்களை சொல்லுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அண்ணா, கருத்துக்களை கொள்கைகளை விதைப்பதற்கு கலை இலக்கியத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் கலைஞர். அதை பயன்படுத்தி நீங்கள் முதலமைச்சரானால் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆஷ் துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் தான் எதற்காக இதனை செய்தேன் என்று தன் சட்டை பையிலே ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தான் தன்னை சுட்டுக் கொண்டு சென்றார். அழிக்க முடியாத இந்து சனாதனத்தை அழிப்பதற்காக கேவலம் கோமாமிசம் கோமாமிசம் என்பது பசு மாட்டு இறைச்சி, கோமாமிசம் சாப்பிடுகிற மிலேச்சர்கள் நம்மை ஆள்வதா? எனவே அவர்கள் கால் வைத்தவுடன் அவர்களை அடித்து விட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதில் கீழே கடைசியாக அவர் எப்படி கையெழுத்து போட்டிருக்கிறார் என்றால், வாஞ்சி ஐயர் ஆஃப் செங்கோட்டா. இன்னமும் சாதி சேர்த்து வேண்டுமென்றே நான் சொல்லுகிறேன். அவர் வெள்ளைச்சாமி தேவர், இவர் விஸ்வநாததாஸ் சவர தொழிலாளர்கள் சமூகத்திலே பிறந்தவர். இரண்டு பேருக்கும் ஒரே நோக்கம், இந்திய விடுதலை என்பதாக மட்டும்தான் இருந்தது. எந்த ஜாதி உயர்ந்தது என்று அவர்கள் பார்க்கவில்லை. ஜாதியில் எது உயர்ந்தது என்று பார்க்காத காரணத்தால் அவர்கள் இரண்டு பேரும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார். எஸ் வி சேஷன்னாமும் பகத்சிங்காக நடித்துக் கொண்டிருக்கிறார். இறுதி காட்சி தூக்கு மேடையிலே போடுகிற போது தவறுதலாக ஒன்று நடந்து விட்டது. தெரியாமல் உண்மையாகவே தூக்கிலே மாட்டி விட்டார். அவர் தூக்கிலே மாட்டி தொங்கி அப்படியே பதறுகிறார். மக்கள் அருமையான நடிப்பு கைதட்டுகிறார்கள். இதை எஸ் வி சேஷன்னாமுமே என்னிடத்திலே சொன்னார். ஏறத்தாழ இன்னும் 2 நிமிடங்களில் எனக்கு உயிர் போய்விடும். மக்களோ பாராட்டி கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, மக்களின் கைதட்டலோடு தான் என் வாழ்க்கை முடிய போகிறதோ என்று நினைத்தேன். கடைசியாக வந்து காப்பாற்றினார்கள் என்றால் எஸ் வி சஹஸ்ரநாமம் அவர்களுக்கு அது நடக்கவில்லை, விஸ்வநாததாஸுக்கு அது நடந்தது. இன்றைக்கு நான் என்னுடைய நாட்குறிப்பிலேயே ஓய்வு நாள் என்று எழுதியிருந்தேன். அதற்கு காரணம் தொடர்ந்து 3-4 நாட்கள் நிகழ்ச்சிகளும், அதற்கு பிறகு நாளை காலையிலே இருந்து 5 நாட்களுக்கு சுற்றுப்பயணமுமாக இருக்கிற சூழல் என்பதால் இன்றைக்கு ஓய்வு என்று எழுதியிருந்தேன். எதற்கு அழைக்கிறீர்கள் என்று கேட்டபோது 2 செய்திகளை சொன்னார். தியாகி விஸ்வநாததாஸ் அவர்களினுடைய 140வது பிறந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். அது எனக்கு பெருமை தருகிற செய்தி. யார் நடத்துகிறார்கள் என்று கேட்டேன். தமிழ்நாடு சபர தொழிலாளர் சங்கம் நடத்துகிறது என்றார். ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் நடத்துகிற விழாவில் கலந்து கொள்வது அதனினும் பெருமை என்பதால் கண்டிப்பாக வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். மறுபடியும் நேற்றைக்கும் முன்தினமும் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்த போதும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதுவும் குணமாகி இன்றைக்கு விஸ்வநாததாஸ் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்த, நீங்கள் உங்களின் பாட்டனார் என்று கருதுகிற விஸ்வநாததாஸ் அவர்களை பற்றி உங்களிடமே வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். விஸ்வநாததாஸ் பற்றி நான் சரியாக சொல்ல வேண்டுமானால் மிக மேலோட்டமாக மட்டுமே நான் அறிந்திருந்தேன். எனக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியும் என்று சொல்லிவிட முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. எனக்கு தெரியும் 2 பெயர்கள் சேர்ந்து சொல்லப்படுகின்றன. மதுரகவி பாஸ்கரதாஸ், விஸ்வநாததாஸ் என்று 2 பெயர்களை சேர்த்துத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அறிந்திருக்கிற செய்தி இவ்வளவுதான். 2 பேரும் மிகச்சிறந்த கலைஞர்கள். 2 பேரும் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு தங்கள் பங்களிப்பை செய்தவர்கள். அவ்வளவுதான். 2 பேரும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், எப்போது அவர்கள் பிறந்தார்கள், எத்தனை காலம் போராடினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் முழுமையாக நான் அறிந்தவன் இல்லை. மேலோட்டமாகத்தான் அவர்களை பற்றி அறிந்திருந்தேன். என்ன ஒரு செய்தி என்றால், இப்படி ஒரு விழாவை எல்லாம் எடுக்கிற போதுதான் என்னை போன்றவர்களே முழுமையாக அதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் நாட்டு மக்கள் பலருக்கும், ஏன் நான் என்னை போன்றவர்களே என்று கூறுகிறேன், தொடர்ந்து கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறவன், புத்தகங்களை படிக்கிறவன், என்னை போன்றவர்களுக்கே முழுமையாக செய்தி தெரியாமல் தான் இருக்கிறது என்று சொன்னால், விஸ்வநாததாஸ் போன்ற தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை, அந்த போர்க்குணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். விடுதலை போராட்ட வீரர்கள் யாரையுமே தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பாக தெரியும். குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஆனால் உடைத்தவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள்.
பல்லாயிரக்கணக்கானவர்களின் பெயர்களையும் அறிந்து கொள்ள முடியாதென்றால் குறிப்பிடத்தக்க சில பெயர்களையாவது நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நேற்றைக்கும் முன்தினமும் விஸ்வநாதாஸ் அவர்களை பற்றிய புத்தகங்களை தேடினேன், குறிப்புகளை புரட்டினேன். எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருந்தது. முன்னுள்ளுவோனே பின்னுள்ளினேனே என்று எப்போதோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய செய்திகளை இத்தனை நாள் செய்து தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோமே என்கிற வெட்க உணர்வும் குற்ற உணர்வும் சூழ்ந்தது. எனவே இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற இந்த சங்கத்திற்கும் நண்பர் இளங்கோவருக்கும் என் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சாதாரணமான செய்தி இல்லை. 54 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 29 முறை சிறைக்கு போயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் எது தடை செய்யப்பட்டதோ அதனை பாடி அதற்காகவே சிறை சென்றிருக்கிறார். வெள்ளை கொக்கு பறக்கிறது என்கிற பாட்டு எல்லோருக்கும் தெரியும், அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். காந்தியின் ராட்டினம் பற்றியும் வெள்ளை கொக்கு பற்றியும் அவர் பாடியிருக்கிற அந்த பாடல்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றவை. அந்த பாடல்களை அவர்கள் பாடுகிற போது அரங்கம் அதிர்கிறது. அது என்ன நாடகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், வள்ளி திருமணமாக இருக்கலாம், அல்லது வேறு சமூக கதையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பாடலை அவர் எப்போது பாடுவார் என்று அரங்கிலே காத்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றிய உணர்வு மக்களிடத்திலே இருக்கவே செய்தது. நான் பகத்சிங்கை பற்றிய ஆய்வு நூல் ஒன்றை எழுதுகிற போது பல செய்திகளை தெரிந்து கொண்டேன். அதிலே ஒரு சுவையான செய்தி, நடிகர் SV சகசரநாமம் அவர்கள் பகத்சிங்காக நடிக்கிற போது அதற்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்கிறார். ஒரு முறை SV சகசரநாமம் பகத்சிங்காக நடித்துக் கொண்டிருக்கிறார். இறுதி காட்சி அவரை தூக்கு மேடையில போடுகிற காட்சி. தூக்கு மேடையில போடுகிற போது தவறுதலாக ஒன்று நடந்து விட்டது. தெரியாமல் உண்மையாகவே தூக்கிலே மாட்டி விட்டார்கள். அவர் தூக்கிலே மாட்டி தொங்கி அப்படியே பதறுகிறார். மக்கள் அருமையான நடிப்பு கைதட்டுகிறார்கள். இதை SV சகசரநாமமே என்னிடத்திலே சொன்னார். ஏறத்தாழ இன்னும் 2 நிமிடங்களில் எனக்கு உயிர் போய்விடும். மக்களோ பாராட்டி கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, மக்களின் கைதட்டலோடு தான் என் வாழ்க்கை முடிய போகிறதோ என்று நினைத்தேன். கடைசியாக வந்து காப்பாற்றினார்கள் என்றால் SV சகசரநாமம் அவர்களுக்கு அது நடக்கவில்லை, விஸ்வநாதாஸுக்கு அது நடந்துவிட்டது. மேடையிலே நடிக்கிற போது ஒரு மரணம் எல்லோருக்கும் இயற்கையானது. 54 வயது என்பது மிக குறைவு. ஆனால் அன்றைக்கு இருந்த நிலையில் அதுதான் ஏறத்தாழ சராசரி வயதாகவும் இருந்தது. இன்றைக்கு மருத்துவ அறிவியல் வளர்ந்ததற்கு பிறகு 75-80 வயதுக்கு பிறகுதான் நமக்கு தளர்வு தெரிகிறது என்றால் அதற்கு மருத்துவ அறிவியல் தான் காரணம். அன்றைக்கு 54 வயதில் அவர் இறந்து போனார் என்றாலும் ஒரு கலைஞனுக்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் என்றால், வாழ்நாள் முழுவதும் நடித்துக் கொண்டிருந்த, நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த ஒருவனுக்கு மேடையில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே மரணம் வரும் என்றால் அது அவனுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாகத்தான் விஸ்வநாத பிள்ளை கருதி. நமக்கு அது பெரிய துயரம். ஒரு கலைஞனை இழந்தோம், ஒரு நாட்டுக்கான தியாகியை இழந்தோம், நமக்கு அது துயரம். ஆனாலும் அந்த கலைஞனுக்கு அதுதான் பெருமை. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பேசிக் கொண்டிருக்கிற போதே உயிர் துறந்தார். ஒரு நடிகன் மேடையில் நடித்துக் கொண்டிருக்கிற போதே உயிர் துறந்தான் என்றால் கடைசி வரைக்கும் கொண்ட அந்த தொழிலில் அவர்கள் உறுதியாக இருந்து மறைந்து போனார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை துயரங்களை அவர் பார்த்திருக்கிறார். நானும் பார்த்தேன். அவர் காந்தியாரை சந்தித்ததற்கு பிறகுதான் அந்த மாற்றம் வருகிறது என்று குறித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பில் இன்னமும் பிடிபடாத சில செய்திகள் இருக்கின்றன. உங்கள் கவனத்துக்கும் அதை கொண்டு வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இருக்கிற குறிப்புகள், எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்று பார்த்தால் பல செய்திகள் வந்திருக்கின்றன. 2020 ஆண்டு இதே ஜூன் 16ஆம் நாள் தினமணியிலே ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கிறது. மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் நூலகராக இருக்கிற ஒருவர் விரிவாக எழுதியிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் ஹிந்துவிலே விஸ்வநாதாஸ் பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. 1911ஆவது ஆண்டு அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தபோதுதான் நம்முடைய தனசேகரன் அவர்கள் மேடையிலே விவரித்தாரே அந்த காட்சி. அவர் மேடையிலே நடிக்கிறார், காந்தியார் அழைத்து பாராட்டுகிறார் என்பது 1911 தூத்துக்குடியிலே நடைபெற்றது என்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆனால் 1911 காந்தியார் இந்தியாவுக்கு வரவில்லை. அவர் அப்போது தென்னாப்பிரிக்காவிலே இருந்தார். எனவே அந்த ஆண்டு பிழையாக இருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். காந்தியார் பார்த்திருக்கிறார், பாராட்டி இருக்கிறார். அவர் சொன்னதற்கு பிறகுதான் தன்னை முழுமையாக இந்திய விடுதலைக்கு விஸ்வநாதாஸ் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற எல்லா செய்திகளும் உண்மை.
ஆனால் அந்த ஆண்டு எது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றில் பல செய்திகளை நாம் சரியாக குறிப்பிட வேண்டும். வரலாற்றை நாம் சரியாக எழுதவில்லை என்றால் பலர் தவறாக எழுதி விடுவார்கள். எனவே அதை சரியாக எழுத வேண்டும். எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. 1911 ஆண்டு என்று சொன்னால் அதுதான் ஆஷ் துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு. ஒருவேளை அதனை ஒட்டி காந்தியார் வந்திருப்பாரோ என்று பார்த்தேன். இல்லை, அவர் 15 வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். ஆனால் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார், துறைமுகத்துக்கு வந்திருக்கிறார், 21வது ஆண்டு மதுரைக்கு வந்திருக்கிறார், இன்னொரு முறை வந்திருக்கிறார். எனவே அந்த ஆண்டு எது என்பதுதானே தவிர காந்தியார் வந்ததும் பார்த்ததும் உண்மைதான். வாஞ்சிநாதனுடைய செய்திகளை பார்க்கிற போது நான் விஸ்வநாத தாஸ் எப்போது காந்தியாரை சந்தித்தார் என்று தேடுகிற நேரத்தில் அந்த ஆஷ் கொலை வழக்கில் வாஞ்சிநாதன் இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தியாகி, நான் மறுக்கவில்லை. வாஞ்சிநாதன் ஒரு பெரிய தியாகத்தை செய்து தன்னையே அழித்துக் கொண்டவன் தான். ஆனாலும் வாஞ்சிநாதன் எதற்காக ஆஷ் துரையை சுட்டார் என்பதை நாம் ஆழ்ந்து படித்தாக வேண்டும். இந்திய விடுதலைக்காக என்று பழிச்சென்று சொல்லிவிட முடியாது. என்ன காரணம்? ஆஷ் துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் தான் எதற்காக இதனை செய்தேன் என்று தன் சட்டை பையிலே ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தான் தன்னை சுட்டுக் கொண்டு சென்றார். அந்த கடிதம் இன்றைக்கு தேசிய ஆவண காப்பகத்திலே இருக்கிறது. அந்த கடிதத்தை தேடி எடுத்து பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஆஷ் படுகொலையும் புரட்சிகர இயக்கங்களும் என்கிற புத்தகத்தில் அந்த கடிதத்தை அப்படியே படமாக வெளியிட்டிருக்கிறார். இது யாரையும் குறைத்து சொல்வதற்கோ திரித்து சொல்வதற்கோ அல்ல, உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தியாகிகளினுடைய பெயர்களை அறிகிற போது வாஞ்சிநாதன் அறியப்பட்டிருக்கிற அளவுக்கு விஸ்வநாத தாஸ் அறியப்படவில்லை. விஸ்வநாத தாஸ் ஒரு வெறும் கலைஞராகத்தான் அறியப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் தாண்டி உண்மை என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். வாஞ்சிநாதன் அந்த கடிதத்தை எப்படி எடுத்து தொடங்குகிறார்? அழியாத இந்து சனாதன தர்மத்தை அடிப்பதற்காக கேவலம் கோமாம், இந்த சொற்கள் எல்லாம் அவருடைய கடிதத்தில் இருக்கின்றன. கேவலம் கோமாமிசம் உண்ணும் மிலேச்சர்கள் இந்த நாட்டை ஆழ்வதா? அதை எங்களால் பொறுக்க முடியாது. நீங்கள் எண்ணி பாருங்கள், அவருடைய நோக்கம் அடிப்படையில் என்னவாக இருக்கிறது? அழிக்க முடியாத இந்து சனாதனத்தை அழிப்பதற்காக கேவலம் கோமாமிசம். கோமாமிசம் என்பது பசு மாட்டு இறைச்சி. கோமாமிசம் சாப்பிடுகிற மிலேச்சர்கள் நம்மை ஆழ்வதா? எனவே அவர்கள் கால் வைத்தவுடன் அவர்களை அடித்து விட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அது என்றைக்கு நடந்தது? மிக தற்செயலாக அந்த ஒருங்கிணைவு இன்றைக்கு ஜூன் 16ஆம் நாள் விஸ்வநாத தாஸ் பிறந்த நாள் என்றால் ஜூன் 17 தான் மாஞ்சியிலே ஆஷ் துரை கொல்லப்பட்டார். ஜூன் 17 1911ஆம் ஆண்டு அவர் கொல்லப்படுகிறார். மணியாச்சியில அந்த ரயில் நிற்கிறது. திருநெல்வேலியில இருந்து 10:30 மணிக்கு வருகிறது. 10:45 அவர் இன்னொரு தொடர் வண்டி சிலோன் போட்மெயில் என்று அப்போது சொல்லுவார்கள். அந்த வண்டியை பிடித்து அவர் புறப்பட வேண்டும். இடையிலே காத்திருக்கிற நேரத்திலே தான் வாஞ்சிநாதன் உள்ளே போய் அவரை சுட்டு கொண்டு விட்டு பிறகு ஓடி போய் பெண்கள் பகுதியிலே இருக்கிற ஒரு கடிவரையிலே தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து போனார். அவருடைய சட்டை பையிலே இந்த கடிதம் இருந்தது. அவர் மிக கவனமாக அந்த கடிதத்தை வைத்திருந்தார். ஒருவேளை கடிதம் இல்லை என்றால் எதற்காக சுட்டார் என்று தெரியாது, யார் சுட்டார் என்றும் தெரியாது. அதில் கீழே கடைசியாக அவர் எப்படி கையெழுத்து போட்டிருக்கிறார் என்றால் வாஞ்சி ஐயர் ஆஃப் செங்கோட்டா, அப்படியே இருக்கிறது, அந்த படமே இருக்கிறது. வாஞ்சி ஐயர் ஆஃப் செங்கோட்டா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வாஞ்சியை கொண்டாடக்கூடாது என்று சொல்லவில்லை. அதுவும் ஒரு போர்க்குணம் தான், போராட்டம் தான். ஆனாலும் ஜாதிக்காக போராடியவரை நாடு கொண்டாடுகிறது, நாட்டுக்காக போராடியவரை ஜாதி தான் கொண்டாட வேண்டியிருக்கிறது. இரண்டையும் எண்ணிப்பாரு. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தான் இந்த ஜாதி என்கிற ஒரு தொழில் வேறுபாடு என்பது உலகமெங்கும் இருக்கிறது. உலகத்திலே ஜாதி வேறுபாடு தொழிலின் வேறுபாட்டினுடைய அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் தொழில் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஆனால் அம்பேத்கர் தான் மிகச் சரியாக சொல்லுவார், டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் என்பது சரி, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் என்பதுதான் இந்தியாவிலே இருக்கிறது. தொழில் பிரிவு இருக்கலாம், ஆனால் தொழிலாளர்களை பிரித்து வைத்திருக்கிற நாடு இந்தியா தான். ஒவ்வொரு தொழிலும் உயர்ந்ததுதான், எந்த தொழிலும் இறைவிடமும் தாழ்ந்ததில்லை. உங்களை பொறுத்தளவு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பாராட்டும். வேறு பெயர்களால் கூட மருத்துவர் சங்கம் என்று கூட நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாமல்
தமிழ்நாடு சபர தொழிலாளர் சங்கம் என்று போட்டுக் கொண்டதுதான் பெருமிதம் என்றைக்கும் சரியா. ஜீன் பால் சார்த்த சொன்னான், உங்கள் கருப்பு தோலை அவமானம் என்று ஏன் கருதுகிறீர்கள்? கருப்பு தோலை போர்வையாக போர்த்திக் கொள்ளாதீர்கள், போர்க்குடியாக உயர்த்தி பிடியுங்கள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள். சபர தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டில் எல்லோரும் முடி வளர்த்துக் கொண்டு காட்டு பிராண்டிகளாகத்தான் தெரிய வேண்டும். எல்லா தொழிலும் தேவை. கலவை தொழிலாளி வேண்டாமா? முடிதிருத்தும் தொழிலாளி வேண்டாமா? விவசாயி வேண்டாமா? எந்த தொழிலாளி இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்று யாரையாவது சொல்லுங்கள். ஆனால் எந்த ஒரு தொழிலும் சாதியால் பிரிக்கப்படுகிறதே. த ரிடில்ஸ் இன் இந்துயிசம், இந்து மதத்தின் புதிர்கள் என்கிற புத்தகத்திலே அண்ணல் அம்பேத்கர் எப்படியெல்லாம் இந்த இந்து மதம், இந்த சனாதன தர்மத்தை பற்றி வாஞ்சிநாதன் எழுதிவிட்டு போனாரே, அந்த சனாதன தர்மத்தை பற்றி நாம் அம்பேத்கர் வழியிலே அறிந்து கொள்ள வேண்டுமானால் த ரிடில்ஸ் இன் இந்துயிசம் தமிழில் இருக்கிறது. அம்பேத்கர் தொகுதிகளில் 8வது தொகுதியில் அந்த புத்தகம் அப்படியே இருக்கிறது. நாம் உள்வாங்கியாக வேண்டும். எதற்கு குறிப்பிடுகிறேன்? எந்த தொழிலும் இழிவானதில்லை. நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் என்பது பெருமை. தொழில் செய்யாமல் உழைக்காமல் இந்த மண்ணில் வாழ்கிறோம் என்பதுதான் அவமானம். தொழில் செய்கிறோம் என்பது பெருமை தான். அதேதான் நான் இளங்குவர்கள் கூப்பிடுகிற போதும் அது ஒருவேளை இலக்கிய மன்றமாக இருந்திருந்தால் அல்லது வேறு விதமான சங்கங்களாக இருந்திருந்தால் பார்த்துக் கொள்ளலாமா என்று சொல்லியிருப்பேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. விஸ்வநாததாஸ் அவர்களின் விழாவுக்கு வர வேண்டும், இருந்தாலும் தொடர்ந்து கூட்டங்களில் இருப்பதால் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா என்று கருதி இருப்பேன். இல்லை, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு விஸ்வநாததாஸை தெரியும், ஆனால் அவர் சபர தொழிலாளர்கள் சமூகத்திலே இருந்து வந்தவர் என்று தெரியாது. நீங்கள் விழா எடுத்ததன் மூலமாக அதை உரத்து சொல்லுங்கள். எங்கள் குலத்திலே பிறந்த, எங்கள் சமூகத்திலே பிறந்த, ஒடுக்கப்பட்ட இந்த மக்களிடமிருந்து பிறந்த ஒருவன் தான் நாட்டுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாதவர். தான் மட்டுமில்லை, அவருக்கு 2 பிள்ளைகள். ஒன்று சுப்பிரமணியதாஸ், இன்னொன்று முத்தையாதாஸ். சுப்பிரமணியதாசும் இவருடைய பாடல்களை பாடிய காரணத்தினாலே சிறையிலே இருக்கிறார். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விடுதலை செய்து விடுகிறோம். சுப்பிரமணியதாஸ் முடியாது என்கிறார். இதனை கேள்விப்பட்டு நம்முடைய விஸ்வநாததாஸ் தன் மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். மகனே, நீ இப்போதுதான் உனக்கு திருமணமாகி இருக்கிறது, எனக்கு தெரியும், ஆனாலும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு மனைவியோடு வாழ்கிற மானமற்ற வாழ்க்கையை விட இந்த மண்ணுக்காக போராடி நீ செத்து போவதையே ஒரு தந்தையாய் நான் விரும்புகிறேன். என்றைக்கும் ஒன்றை நினைவிலை வையுங்கள். தன் மரணத்தை கூட ஒருவனால் ஏற்க முடியும், தன் பிள்ளைகளின் மரணத்தை அல்ல. தன் பிள்ளைக்கும் அவன் சொன்னதெல்லாம் நீ மனைவியோடு வாழ வேண்டும், இப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது, எனக்கு புரிகிறது, ஆனாலும் மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு ஒரு மானமற்ற வாழ்க்கையை நீ கையில் ஏந்தாதே, ஒரு மானம் உள்ள ஒரு போராளியாக சிறையிலேயே செத்து போய் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று எழுதிய ஒரு தந்தையாகவும் விஸ்வநாததாஸ் இருந்திருக்கிறார். நான் முதலில் குறிப்பிட்டேன், மதுரகவி பாஸ்கரதாசும் விஸ்வநாததாசும் அண்ணன் தம்பிகள் என்று கருதி கொண்டிருந்த நிலையும் உண்டு. ஆனால் அவர்கள் அண்ணன் தம்பிகள் அல்ல, வேறு வேறு சமூகத்திலே பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள், அண்ணன் தம்பிகளை போல உறவோடு இருந்தவர்கள். மதுரகவி பாஸ்கரதாசை பற்றியும் பலருக்கும் சரியாக தெரியாமல் சிலர் குறிப்பிலே மதுரை கவி என்று எழுதியிருக்கிறார்கள். மதுரை கவி அல்ல, அவருடைய பெயர் வேறு, வெள்ளைச்சாமி. அவர் பாஸ்கர தொண்டைமான் அவையிலே அவைக்கிட புலவராக இருந்த காரணத்தால் அவர் பாஸ்கரதாஸ் என்று அழைக்கப்பட்டார். பாஸ்கரதாஸை பற்றி ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், பாஸ்கரதாசும் விஸ்வநாததாசும் அவ்வளவு நண்பர்களாக இருந்தார்களே, சாதி பார்த்திருந்தால் நண்பர்களாக இருக்க முடியாது. சாதி பார்த்திருந்தால் நண்பர்களாக இருக்க முடியாது. காரணம், பாஸ்கரதாசனுடைய இயற்பெயர் வெள்ளைச்சாமி. இன்னமும் சாதி சேர்த்து வேண்டுமென்றே நான் சொல்லுகிறேன், அவர் வெள்ளைச்சாமி தேவர், இவர் விஸ்வநாததாஸ் சபர தொழிலாளர்கள் சமூகத்திலே பிறந்தவர். 2 பேருக்கும் ஒரே நோக்கம், இந்திய விடுதலை என்பதாக மட்டும்தான் இருந்தார். எந்த ஜாதி உயர்ந்தது என்று அவர்கள் பார்க்கவில்லை. ஜாதியில் எது உயர்ந்தது என்று பார்க்காத காரணத்தால் அவர்கள் 2 பேரும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் தான் தமிழ் திரைப்படம் முதலாக தமிழ் திரைப்படம் 31 தான் பேசியது. அது வரைக்கும் ஊமை படம் தான். 1931 அந்த படம் பேசியது. அந்த படத்துக்கு பெயர் காளிதாஸ். அப்போதெல்லாம் ஒரு படத்திலே 50-60 பாடல்கள் இருக்கும். கிருஷ்ணலீலா என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் மொத்தம் 60 பாடல்கள். எப்போது கதை சொன்னார்கள் என்று தெரியவில்லை. மொத்தம் 60 பாடல்கள். அதுபோல இந்த முதல் படம் காளிதாஸ் என்கிற படமும் பாடல்கள் நிரம்பிய படம். அந்த காளிதாஸ் படத்தை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
காளிதாஸ் படத்தில் வருகிற மொத்த பாடல்களையும் பாஸ்கரதாஸ் தான் பாடினார். அந்த பாஸ்கரதாஸ் எழுதி கொடுத்த பாடல்கள் பலவற்றை விஸ்வநாததாஸ் பாடினார். காந்தியாரை சந்தித்த போது விஸ்வநாததாஸ் பாடிய பாடல் பாஸ்கரதாஸ் எழுதி கொடுத்த பாட்டுதான் என்பதையெல்லாம் வரலாற்றிலே நாம் பதிவு செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் விஸ்வநாததாஸை எதற்காக 140வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? அவர் பிறந்தது 1886, இறந்து இன்றைக்கு 86 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எப்போது அவர் இறந்தார்? 1940 இறந்து விட்டார். என்ன கொடுமை என்றால், காலம் முழுவதும் இந்திய விடுதலைக்காக போராடிய அவர் இந்திய விடுதலையை பார்க்காமலேயே இறந்தார். இந்திய விடுதலை வருவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பாஸ்கரதாசாவது 52 வரைக்கும் இருந்தார். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவிலே தான் இறந்தார். ஆனால் நம்முடைய விஸ்வநாததாஸ் அவர்கள் 1940 இறந்து விட்டார். வாழ்ந்தது வெறும் 54 ஆண்டுகள். பல முறை சிறைவாசம். தன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கூட நேரமில்லை. இந்த சுதந்திரத்தை பெற்று அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு துளியை கூட அவர் அனுபவிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நமக்கு விடுதலைக்காக போராடி, விடுதலைக்காக பாடி, விடுதலைக்காக அந்த ஒடுக்குமுறைகளை தாங்கி அஞ்சாது நின்ற ஒரு மாவீரன், ஒரு உண்மையான, நீங்கள் சொல்லுகிறீர்களே மருத்துவர் குல மாணிக்கம் என்று, இல்லை, ஒரு மனிதர் குல மாணிக்கம் விஸ்வநாததாஸ். அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றால், அந்த உடைப்பாடிகள் இல்லை என்றால், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரம் இல்லை, நம்முடைய இந்த வாழ்க்கை இல்லை. மிக சரியாக நம்முடைய தோழர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1998வது ஆண்டு என்று நினைக்கிறேன். திருமங்கலத்திலே, சிவகாசியிலே தான் விஸ்வநாததாஸ் பிறந்தார். அதற்கு அருகிலே திருமங்கலத்திலே அவருக்கு நினைவிடத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர்தான் அந்த நினைவிடத்தை உருவாக்கினார். தலைவர் கலைஞர் தான் 2008 முடிதிருத்துவர் நலவாரியத்தை உருவாக்கினார். அது இன்றைக்கு வரைக்கும் பொறுப்பானவர்கள் கைகளிலே கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். சரி, அரசாங்கத்திடம் சொல்லலாம் என்று நான் சொல்ல முடியாது. இப்போது இருக்கிற நிலையில் நான் அரசாங்கத்திடம் சொன்னால் அது கெடுதலாக கூட ஆகிவிடக் கூடும். நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கிற போது நண்பர்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள். இப்போது இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதுவும் வெறும் பரிந்துரை குழு தான், ரெக்கமெண்டேட்டரி பாடி தான், பெரிய அதிகாரம் உள்ள குழு இல்லை. நீங்கள் வந்து சென்ற மறுநாடே அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டு பரிந்துரை செய்து மேலே அனுப்பிவிட்டேன். அவ்வளவுதான் என்னால் முடியும். அது என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியாது. எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து கொண்டு போவதன் மூலம்தான் அடுத்த தலைமுறைக்கு விஸ்வநாததாஸ் அவர்களை நாம் அறிமுகப்படுத்தவில்லை, போர்க்குணத்தை அறிமுகப்படுத்துகிறோம், தியாகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சமூகத்துக்காக உழைக்க வேண்டும், சமூகத்துக்காக போராட வேண்டும், சமூகத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு தான் இந்த விழாவே தவிர இறந்து போன நம்முடைய பாட்டனார் ஒருவரை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக மட்டுமில்லை. காரணம், சமூகத்திலே போர்க்குணம் குறைந்து கொண்டே போகிறது. உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் பெரிய பெரிய இடங்களுக்கு வர வேண்டும், இதே தொழிலைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த தொடர்பை அறுத்து எறிய வேண்டும். யார் வேண்டுமானாலும் எந்த வேலையையும் செய்யலாம் என்கிற நிலை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் சரியானது. என் பிள்ளை முடிதிருத்த வேண்டும், உங்கள் பிள்ளை பேராசிரியராக வர வேண்டும், இரண்டும் சமமானதுதான் என்று நினைக்கிற சமூகம் அந்த நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. சீனாவிலே ஒரு நண்பர் சீனாவிலே இருக்கிறார். அவர் வந்த போது பார்த்தேன். அவருடைய மகள் பக்கத்திலே வந்திருக்கிறார். அவர் ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அந்த வகையில ஒரு கருத்தரங்கத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். அவருடைய மகள் என்ன செய்கிறார் என்று கேட்கிறேன். கேட்கிற போதே நான் ஒரு முடிவுக்கு வந்துதான் கேட்கிறேன். ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரினுடைய மகள் பெரும்பாலும் பேராசிரியராகத்தான் இருப்பார். இங்கே பார்த்தால் மருத்துவரின் பிள்ளைகள் மருத்துவர்கள் தான், வழக்கறிஞர்களின் பிள்ளைகள் வழக்கறிஞர்கள் தான், குடும்பமாக அப்படித்தான் இருப்பார்கள். உங்கள் மகள் என்ன செய்கிறார் என்று கேட்ட போது அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, சீன மொழி தான் தெரிகிறது. எனவே அப்பா தான் எடுத்து சொன்னார், அவர் ஒரு முடிதிருத்தும் கடை வைத்து அங்கே சீனாவிலே முடிதிருத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு 2 கனவுகள் இருந்தன. முதலாக நான் வெளிநாட்டுக்கு போனது கனடா என்கிற நாட்டுக்கு. அது 1998. கனடாவிலே போய் இறங்குகிற போது எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்தது. அந்த விமான நிலையத்தை விட்டு வெளியிலே வந்தேன். அந்த பெரிய சாலைகளை பார்த்தேன், நெடுஞ்சாலைகளை. இப்படி சாலைகள் நம் நாட்டில் ஒரு நாளும் வராதா என்ற ஏக்கம் இருந்தது. இன்றைக்கு வந்துவிட்டது. அதே போலத்தான் சீனாவில் ஒரு பேராசிரியரின் மகள் முடிதிருத்துகிறார் என்றால் நம் நாட்டிலும் எல்லா தொழிலையும் எல்லோரும் செய்யலாம் என்கிற நிலை வராதா என்கிற ஏக்கம் இப்போதும் இருக்கிறது. வர வேண்டும், வந்தாக வேண்டும். அப்போதுதான் அது சமூக நீதி.
எந்த ஒரு தொழிலும் எந்த பிறப்பின் அடிப்படையிலும் இரண்டை முடிவு செய்து கொள்வோம். எந்த தொழிலும் பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்பது ஒன்று, எந்த தொழிலும் உயர்வானதோ தாழ்வானதோ இல்லை என்பது இரண்டு. அது தொழில், அவ்வளவுதான். ஆசிரியராக இருப்பது ஒரு தொழில் என்று சொன்னால் சலவை தொழிலாளியாக இருப்பது இன்னொரு தொழில். சில தொழில்கள் தான் இருக்கவே கூடாது என்று சொல்லுகிறோம். கையால் மலம் அள்ளுகிற தொழில் இருக்கக்கூடாது. காரணம், அது தொழில் இல்லை, மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்களில் எத்தனையோ இயந்திரங்களை கண்டுபிடிக்கிற நாம் மனிதர்களை மலம் அள்ளுவதற்கு ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு இயந்திரங்கள் வேண்டும் என்பது வேறு. ஆனால் தொழில் என்று வந்தால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. எளிமையானவர்கள் எப்போதும் மேலே வந்ததில்லை என்கிற வரலாறும் இல்லை. நான் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு கருத்தரங்கத்திலே பேசுவதற்காக மேக்சிம் கோர்கி பற்றி ஒரு சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். வியப்பான செய்தி ஒன்று கிடைத்தது. நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏற்கனவே படித்திருக்கிறேன், விரைந்து படித்திருக்கிறேன். அன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக படிக்கிற போது ஒரு புதிய செய்தி கிடைத்தது. மேக்சிம் கார்கி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். என் குழந்தை பருவம், யான் பெற்ற பயிற்சிகள், யான் பயின்ற பல்கலைக்கழகங்கள். ஆங்கிலத்தில் இருப்பது, தமிழில் வந்திருக்கிறது மை யூனிவர்சிட்டிஸ் என்று. யான் பயின்ற பல்கலைக்கழகங்கள் என்று கார்கி எழுதியிருக்கிறார். நான் நிறைய படித்திருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் என் படிப்பு எங்கே இருந்து யாரிடமிருந்து தொடங்கிட்டு தெரியுமா என்று கார்கி சொல்லுகிறார். எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எளிய மக்கள் என்று யாரையாவது நாம் புறம் தள்ளினால் நாம் அறிவற்றவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். எல்லோரிடத்திலும் செய்திகள் உண்டு, எல்லோரிடத்திலும் அறிவு உண்டு, எல்லோரிடத்திலும் திறமை உண்டு. ஆனால் அவற்றை இந்த சமூகம் சரியாக இன்னமும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான். மேக்சிம் கோர்கி எழுதுகிறார், நான் முதலாக படிப்பதற்கான பழக்கத்தை எங்கிருந்து பெற்றேன் என்றால், அவர் ஒரு கப்பலில் ஒரு பணியாளாக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த கப்பலுக்கு பெயர் டோப்ரி என்பது. அந்த டோப்ரி கப்பலிலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது அந்த கப்பலில் சமையல் கலைஞராக இருந்த அவர் எழுதுகிறார். நாம் சமையல்காரர் என்று சொல்லுவோம். அவருடைய பெயரையும் குறிப்பிடுகிறார். மிகைல் அகிலோவிச் என்கிற ஒருவர் தான் எனக்கு முதலாக புத்தகங்களை படிப்பதற்கு பழக்கப்படுத்தினார். கவனியுங்கள், மேக்சிம் கோர்கி உலகம் புகழும் எழுத்தாளர், மிகப்பெரிய படிப்பாளி. அவனுக்கு எங்கே இருந்து படிப்பு வந்து சேர்ந்திருக்கிறது? யாரிடமிருந்து வந்திருக்கிறது? மிகைல் அகிலோவிச் என்கிற ஒரு சமையல் கலைஞர் ஒருவர் தான் இந்த புத்தகத்தை எல்லாம் படி என்று சொன்னார். எனக்கு மிகைல் கொடுத்த புத்தகங்களுக்கு பிறகுதான் எனக்கு டால்ஸ்டாயை தெரியும். அவரிடம் பழகியதற்கு பிறகுதான் எனக்கு ஆன்டன் செக்காவை தெரியும். கோர்கி எழுதுகிறார், யான் பயின்ற பல்கலைக்கழகங்களில் அவனும் ஒருவன் என்று எழுதுகிற போதுதான் எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் அறிவை பெற முடியும் என்பதற்கு நமக்கு நட்பும் தோழமையும் அடக்கமும் இருந்தால் எங்கிருந்து வேண்டுமானாலும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். எனவே குறைவாக நினைக்கிற அந்த செய்திகளில் இருந்து நாம் விடுபட்டு விஸ்வநாத் தாஸ் போன்ற தியாகிகளை நம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நாட்டுக்காக சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் என்கிற உணர்வை பெறுங்கள் என்பதுதான் விஸ்வநாத் தாஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம். அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற கல்வி அதுதான். இன்றைக்கு கல்வி என்பதும் படிப்பு என்பதும் என்னவாக ஆகி இருக்கிறது என்கிற கவலை வந்திருக்கிறது. படித்தவர்களால் தான் ஆபத்தே சூழ்கிறதோ என்று கூட தோன்றுகிறது. படித்தவர்களே எதையும் சரியாக சிந்திக்கிறவர்களாக இல்லை. நான் வேடிக்கையாக நேற்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். முன்பெல்லாம் பெரியவர்கள் குழந்தைகளை பார்த்தால் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெற்றவர்களை பார்த்தால் நாம் என்ன சொல்கிறோம்? பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இனிமேல் எனக்கு அப்படி சொல்ல வேண்டாமோ என்று தோன்றுகிறது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க என்பதை விட பிள்ளைகளை நல்லா நடிக்க வைங்க. படித்தால் ஒருவேளை அரசாங்க வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம், நடித்தால் அரசாங்கமே கிடைக்கும் போல இருக்கிறது இந்த நாட்டில். ஆகையினாலே கவனமாக படிக்க வையுங்கள் என்பதை விட நன்றாக நடிக்க வையுங்கள். குறிப்பாக நடனமாட கற்றுக் கொடுத்து விடுங்கள். நடனம், இந்த நாடே நடனமாடிக்கொண்டுதான் இருக்கிறது. எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், எந்த ஒரு கலையையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. திரைப்பட கலையை, நடிப்பு கலையை குறைத்து மதிப்பிட்டிருந்தால் விஸ்வநாத் தாஸுக்கு விழா எடுக்க மாட்டோம். அதுவும் ஒரு கலை என்று பார்க்கப்பட வேண்டுமே தவிர அதுதான் வாழ்க்கை என்கிற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அதுதான் நாட்டை வழிநடத்தும் என்று ஆகிவிடக் கூடாது. நம்முடைய தொழில்நுட்பங்கள் கூட எனக்கு அச்சமாக இருக்கிறது. டெக்னாலஜி என்று சொல்லுகிற தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகிறது. நம் வீட்டிலேயே எண்ணி பாருங்கள். 1970களின் கடைசியிலே தொலைக்காட்சி வந்த போது அது வீட்டில் ஒரு பொருளாக இருந்தது, அவ்வளவுதானே. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது பொழுதுபோக்காக இருந்தது. பிறகு குடும்பத்தில் ஒருவராக ஆனது.
இப்போது குடும்ப தலைவராகவே ஆகிவிட்டது. அதுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன உடுத்த வேண்டும், எந்த கடையில் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் அதுதான் சொல்லித் தருகிறது. என் நண்பர் குமரன்தாஸ் தான் 3 திரைகள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். 3 திரைகள் சுருங்கிக் கொண்டே போகின்றன. ஆனால் அந்த திரைகள் நம் வாழ்க்கையில் வகிக்கிற பங்கு பெருகிக் கொண்டே போகிறது. முதலில் வந்த திரை 1931 திரைப்பட திரை, பெரிய திரை. அதை பார்த்து மக்கள் மயங்கினார்கள். திரை பேசுகிறது என்று அதிசயப்பட்டார்கள். அதற்கு பிறகு 75, 76 வீட்டுக்குள்ளேயே ஒரு திரை வந்தது. என்னை போன்றவர்களுக்கே அதிசயமாக இருந்தது. சினிமா வீட்டுக்குள் வருகிறது. நாம் தானே திரைப்பட அரங்கை நோக்கி போனோம். திரைப்படங்கள் நம் வீட்டை நோக்கி வருகின்றன என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த பெரிய திரையை விட இது சின்ன திரையாக இருந்தது. அதை விட கணிப்பொறி என்கிற திரை இன்னமும் சின்னதாக இருந்தது. கூடுதலாக நம்மை ஆட்சி செய்தது. இப்போது எல்லோர் கையிலும் இருக்கிற கைபேசி திரை இருக்கிறது பாருங்கள். அதுதான் இன்றைக்கு உலகமாக இருக்கிறது. உண்மைதானே? கைபேசி இல்லாமல் எண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிறவர்களிடத்திலே நான் சொல்லுகிறேன், ஒரு வாரத்துக்கு கைபேசி இல்லாமல் இனி உயிர் வாழ முடியுமா என்றே தெரியவில்லை. ஒவ்வொருவரும் நான் தெருவிலே நடக்கிறவர்களை பார்க்கிறேன், பேசிக்கொண்டேதான் நடக்கிறார்கள். பேருந்திலே பயணம் செய்கிறவர்கள் கைபேசியை பார்த்து கொண்டேதான் பயணம் செய்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் இருந்த உறவுகள் எல்லாம் முற்றுமாக அறுக்கப்பட்டு சமூக மனிதர்கள் தனி மனிதர்களாக ஆகிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதனாக, ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரே ஒரு உறவு கைபேசி தான் என்கிற நிலை வருகிறது. தொழில்துறை வளர்ச்சியை நாம் மறுக்கக்கூடாது. தொழில்நுட்பம் வேண்டும். ஆனால் என்ன ஒன்றே ஒன்றென்றால், தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற தொழில்நுட்பம் நம்மை தீர்மானிக்க கூடாது. தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், நான் மறுக்கவில்லை. ஆனால் தொழில்நுட்பம் நம் வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்றாக இருந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலும் இன்னொன்றை நான் சொல்லுகிறேன். திரை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் மேலே அரசியலுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருவது தவறா என்றால் நிச்சயமாக இல்லை. எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், நாம் கலை இலக்கியத்தை பயன்படுத்துகிறோமா அல்லது கலை இலக்கியத்தால் பயன்பெறுகிறோமா என்பதுதான். ஒரு நாடகத்தின் மூலம், ஒரு திரைப்படத்தின் மூலம் நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் விஸ்வநாதன். திரைப்படத்தின் மூலம் நம் கருத்துக்களை சொல்லுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அண்ணா. கருத்துக்களை, கொள்கைகளை விதைப்பதற்கு கலை இலக்கியத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் கலைஞர். அதை பயன்படுத்தி நீங்கள் முதலமைச்சரானால் யார் என்று உங்களுக்கு தெரியும். விஸ்வநாதாஸ் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை முறையை, கோணத்தை பின்பற்றுவோம். பாராட்டுவதோடு நிற்க மாட்டோம், பின்பற்றுவோம். மறுபடியும் விடுதலை போராட்டத்துக்காக போக வேண்டும் என்பதல்ல, இந்த சமூக விடுதலைக்காக சாகும் வரை ஒவ்வொருவரும் உழைப்போம் என்பதுதான் விஸ்வநாதாஸ் அவர்களினுடைய பிறந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற உறுதியாக இருக்க வேண்டும். இந்த விழாவுக்கு நான் வந்து பெருமைப்படுத்தியதாக சொல்வது உண்மையிலேயே தவறானது. என்னை அழைத்து நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது மேடைக்காக அல்ல, உண்மை. இது போன்ற அரங்குகளில் பேசுவதுதான் அரசியல் மேடைகளில் தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற மேடைகளில் பேசுகிற போதுதான் இந்த சமூக உணர்வுகளை நானும் கூடுதலாக பெற முடிகிறது. ஒரு உறுதியை உங்களுக்கு தருகிறேன். இந்த மேடையிலே பேசிவிட்டு போவதோடு அல்ல, விஸ்வநாதாஸ் அவர்களை பற்றி இனி நான் வாய்ப்பிருக்கிற இடங்களிலெல்லாம், எல்லா இடங்களிலும் அவருடைய தியாகத்தை, அவருடைய திறமையை எடுத்து சொல்வேன்.